வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். அதாவது நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அந்த அளவு தான் நமக்கு கிடைக்கும். இதை ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்கலாமா? ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர் ஓரத்தில் ஒரு வீடு இருந்தது. அங்கே 2 இளைஞர்கள் இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு பெரிய மழை பிடிச்சிக்கிச்சு. உடனே அங்கே அந்த பக்கமாக ஒருத்தர் இவர் கதவை தட்டி, இந்த ரொம்ப மழை பெய்யுது, இன்றைக்கி இரவு உங்கள் வீட்டில் தங்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே, வாங்க தாராளமாக தங்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உடனே உள்ளே வந்தார். உடனே சரி இவருக்கு உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப, முதலாம் அவர்கிட்ட 5 ரொட்டி இருந்தது. 2ஆம் அவர்கிட்ட 3 ரொட்டி இருந்தது. சரி இதை எப்படி சமமாக 3 பேரும் பங்கு போடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப என்ன தீர்மானம் பண்ணாங்கன்னா, ஒரு ரொட்டியையும் 3ஆக பிரிப்போம். அப்போ முதல்ல இருக்கவர்கிட்ட 15 துண்டுகள் கிடைக்கும், அடுத்தவர்கிட்ட 9 துண்டுகள் கிடைக்கும். அப்போ மொத்தம் 24. 24 3ஆக பிரித்து ஆளுக்கு 8 துண்டுகளாக சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மாதிரி எல்லோரும் சாப்பிட்டு படுத்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலை வந்தது. உடனே இவர் எந்திரிச்சு இந்த விருந்தினர் அவர் என்ன செஞ்சாருன்னா, 2 பேர் கையிலையும் ஒரு 8 பொற்காசுகள் கொடுத்து, இதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக கொடுத்துட்டு போயிட்டார். அவர் இந்த பக்கம் போன உடனே 2ஆம் அவர் கேட்டார், இதை நம்ம 2 பேரும் சமமாக பிரிச்சுக்கோமா, 4 நாளாக எடுத்துக்கோமா அப்படின்னு கேட்ட உடனே இந்த முதலாம் அவர் என்ன சொன்னார், அது எப்படி முடியும், நான் தான் 5 ரொட்டி வச்சுருந்தேன், நீ 3 ரொட்டி தானே வச்சுருந்த, 3 ரொட்டி தானே கொடுத்த, அதனால இது சமமாக பிரிக்கக்கூடாது, என்ன எனக்கு தான் ஒரு 5 காசு வரணும், நீ ஒரு 3 காசு வேணால் எடுத்துக்க அப்படின்னாரு. இல்லை எனக்கு சமமாக வேணும் அப்படின்னு 2 பேருக்கும் ஒரு பெரிய சண்டையே வந்துருச்சு. சரி இதை போய் நம்ம ராஜா கிட்டே கேட்போம், என்ன ராஜா என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேர அரசவைக்கு போயிட்டாங்க. போயிட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. கேட்ட உடனே அரசர் அப்படியே கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் ஒரு கணக்கு போட்டார். போட்டுட்டு முதலாம் அவரை கூப்பிட்டு அவருக்கு 7 பொற்காசுகளை கொடுத்துட்டு இவர் கையில் 1 காசை மட்டும் கொடுத்தாரு. கொடுத்த உடனே இந்த 2ஆம் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன நீங்கள் சமமாக 4 காசு பிரித்து கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நீங்கள் சரியாக தான் தீர்ப்பு சொல்லியிருக்கீங்களா அப்படின்ன உடனே ராஜா சொல்கிறாரு, நான் மிகச்சரியாக தான் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். எப்படின்னா, முதல் இவர் 5 ரொட்டி வச்சுருந்தார். அதை 3 துண்டுகளாக போட்டப்போ 3 15 துண்டுகள் இருந்தது. அதில் இவர் 8 துண்டுகளை இவர் எடுத்துக்கிட்டு 7 துண்டுகளை அந்த விருந்தினருக்கு கொடுத்தாரு. ஆனால் நீ உனக்கிட்ட இருக்க 9 துண்டுகளில் 8 நீ எடுத்துக்கிட்டு 1 மட்டும்தான் அவருக்கு கொடுத்த. அதனால் இவர் 7 துண்டுகள் கொடுத்துருக்காரு, நீ 1 கொடுத்த. அதனால் இவருக்கு தான் 7 பொற்காசுகள் போகணும், உனக்கு 1 பொற்காசு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கினார். அப்புறம் கேட்டுக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே இதுதான் சரியான தீர்ப்புன்னு பட்டுது. அதாவது நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த சின்ன கதை மூலம் தெரியுது. இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன கதை நான் எங்கேயாவது படித்தேன்னு வைங்களேன், அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.